இந்த வீடியோல Vivo Y200 5G ஓட ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் என்னைக்கு லான்ச் ஆகுது, இந்த போனை வாங்கலாமா வேணாமா எல்லாத்தையுமே இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. Vivo Y200 5G ஓட பில் டிசைன் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு கிளாஸ் பில்ட் வந்து பண்ணிருக்காங்க. ஆனா வந்து கர்வ்ட் கிடையாது, பிளாட் ஸ்கிரீன்ஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கையில எடுக்கிறதுக்கு இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து பிடிக்கும், ஒரு பாக்ஸி டிசைனுங்கிறதுனால. ஸோ ஓவரால் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. கிளாஸ் பில்டுனால ப்ரீமியமா வந்திருக்கும். வெயிட் பாத்தீங்கன்னா 190 கிராம் தான் இருக்கு. திக்னஸ்மே ஒரு 7.5 mm அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஒரு விவோட பில் குவாலிட்டி ஸ்லிம்மா எப்படி நல்லா இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த போனுமே வந்திருக்கு. மொத்தம் 2 கலர் வேரியன்ட்ல இருக்கு. ஒன்னு கோல்டு, இன்னொன்று வந்து கிரீனு. ஸோ ரெண்டுமே பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. உங்களுக்கு எது பிடிச்சிருக்குங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அண்ட் இந்த போன் கலர் சேஞ்ச் ஆகுமா அப்படிங்கறலாம் அவங்க எதுவும் மென்ஷன் பண்ணல. ஸோ ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து கம்மி தான். போன டைம் லான்ச் ஆனா Y100 வந்து மாறிச்சு. இந்த போன் மாறுதா என்னங்கிறது தெரியல. பட் ஓவராலா பில் டிசைன் எப்பவும் போல நல்லா இருக்கு. பெரிய குறை வந்து கிடையாது, நல்லா பண்ணியிருக்காங்க. வெயிட்டும் அந்த டிஸ்ட்ரிபியூஷனும் எல்லாமே நல்லா தான் இருக்கு. டிசைன் கூட இப்ப ரீசெண்டா V29 சீரிஸ் எப்படி இருந்தோ அதே மாதிரி RR8ல போட்டுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் நல்லா தான் வந்திருக்கு. நெக்ஸ்ட் டிஸ்பிளேன்னு பாத்தீங்கன்னா 6.67 இன்ச்க்கான AMOLED டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இங்க வந்து ஃபுல் HD+ ரெசல்யூஷன் இருக்கு. 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. 395 PPI இருக்கு. 1300 நிட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ் இருக்கு. ஸோ ஓவரால் இது வந்து ஒரு நல்ல டிஸ்பிளே தான். பட் ஒரே கம்ப்ளைண்ட் என்னன்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுக்க மாட்டாங்க. இந்த போன்லயாவது கொடுத்தாங்கன்னா பெட்டரா வந்திருக்கும். பட் என்ன பண்றாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் ஓவராலா மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கும்போது இந்த போன் நல்லாவே இருந்தாலும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்தா கம்ப்ளீட்டா இருக்குங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியன். உங்க ஒப்பீனியனை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அதை விட்டுட்டு பாத்தீங்கன்னா இந்த போனோட டிஸ்பிளே ரொம்ப பெட்டரா தான் வந்திருக்கும். ஏன்னா உங்களுக்கு பெஜல்ஸ்மே கம்மியா இருக்கு. கர்வ் இல்லாத இன்னும் சில பேருக்கு பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. பஞ்ச் ஹோல் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் அந்த வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸே பெட்டரா வந்திருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஒரு நல்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பட் சவுண்ட்ல கை வைக்காம இருந்தாங்கன்னா டிஸ்பிளே கண்டிப்பா பெட்டரா இருக்கும். நெக்ஸ்ட் இந்த போன் யூஸ் பண்ணிருக்கா ப்ராசர் ஸ்னாப் டிராகனோட 4 Gen 1 வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து ஒரு 5G ப்ராசர், 6 nm 4 Gen 1. அதுவும் விவோ எடுத்துற பிரைஸ் பாயிண்ட்டுக்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பெரிய கேள்விக்குறி. அது மட்டும் இல்லாம Y100ல பாத்தீங்கன்னா டிமென்சிட்டி 900 சம்திங் இருந்தது. அதே மாதிரி Y100Aன்னு ஒரு போன் வந்துச்சு, அதுல ஸ்னாப் டிராகன் 695 இருந்தது. ஸோ அந்த ரெண்டு போன்ஸும் கம்பேர் பண்ணும்போது இந்த போன் ஒரு டவுன் கிரேட் தான். Vivo Y200 பேர்ல மட்டும் Y200ன்னு வச்சுக்கிட்டு ப்ராசஸர் வந்து ஸ்னாப் டிராகன் 4 Gen 1 கொடுத்துருக்காங்க. 4 Gen 1 ஒரு டே டு டே டாஸ்க் வந்து நல்லா ஹேண்டில் பண்ணும். ஒரு சில சின்ன சின்ன கேம்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணும். பட் அதை தாண்டி விவோ எடுத்துற ஒரு பிரைஸ் பாயிண்ட்டுக்கோ இல்ல போன ஜென்ரேஷன் அவங்க கொண்டு வந்த ப்ராசஸருக்கோ இது வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான் கேட்டா கண்டிப்பா கிடையாது. விவோ டவுன் கிரேட் தான் பண்ணிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் இந்த போன் கண்டிப்பா நல்ல ஒரு ப்ராசஸர் போயிருக்கணும். பட் கை வச்சிட்டாங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது இந்த போனோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்னா, நான் நார்மலா போன் யூஸ் பண்ணுவேன், அதிகமா கேம் வந்து விளாட மாட்டேன், நார்மலா போன் ஓரளவுக்கு நல்லா இருந்தா போகுதுன்னு நினைச்சீங்கன்னா மேபி இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கும். பட் அதை தாண்டி நான் ஹெவியா கேம் விளாடுவேன், நான் ஒரு 20,000 ரூபாய்க்கு மேல ஒரு போன் வாங்கினா கேம்லாம் நான் விளாடுவேன் அப்படின்னு நினைச்சு வாங்கினீங்கன்னா இதோட பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா செட் ஆகாது. அது போக இந்த போனோட தெர்மல்ஸ் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அதெல்லாம் நல்லா பண்ணியிருப்பாங்க. ஏன்னா 4 Gen 1 ஒரு நல்ல பழகான ப்ராசஸர் தான். நிறைய போன்ஸ்ல வந்து பார்த்தாச்சு அதோட ஆப்ரேஷனும் பெட்டரா இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் வைஸ் அது ஓவர் தாட்லிங்கும் ஹீட்டிங்கும் அந்த மாதிரி பெருசா கிடையாது. ஸோ அந்த வைஸ் இந்த ப்ராசஸர் நல்லா தான் இருக்கு. பட் ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் கண்டிப்பா ஒரு டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா எனக்கு வந்து சுத்தமா பிடிக்கல. நெக்ஸ்ட் கேமரான்னு பாத்தீங்கன்னா பின்பக்கமா 64 மெகா பிக்சல் பிரைமரி சென்சர். இதுக்கு OIS வந்துருக்கு. சாம்சங்கோட GW3 சென்சர் யூஸ் பண்ணிருக்காங்க. நல்ல சென்சர், நல்ல OIS கொடுத்துருக்காங்க. கேமரா பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பெட்டராகவே இருக்குன்னு எடுத்துக்கலாம். பட் ரெண்டாவது 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சர். அல்ட்ராவைட் வந்து கிடையாது, அல்ட்ராவைட் வந்து எடுத்துட்டாங்க. செல்ஃபி கேமரா 16 மெகா பிக்சல். ரியர்ல வந்து உங்களுக்கு வந்து 1080p தான் ரெக்கார்ட் பண்ற மாதிரி வரும். செல்ஃபிலுமே 1080p தான் ரெக்கார்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த சிப்புனால கேப்பபிள் வந்து அவ்வளவுதான் 4K வந்து கொடுக்க முடியாது. ஸோ ஓவராலா இந்த போன கேமரா பெர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப சூப்பராலாம் இருக்காது. நீங்க அந்த RR8 பின்னாடி இருக்க டிசைன்லாம் பார்த்துட்டு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வச்சீங்கன்னா கண்டிப்பா ஏமாற்றம் தான் கிடைக்கும். இது வந்து ஒரு டீசென்டான கேமரா, பார்க்கறதுக்கு அந்த நம்பரை வச்சு ஏமாத்துவாங்க அவ்வளவுதான். மற்றபடி இதோட 4 Gen 1 ப்ராசஸிங்குமே டீசெண்டா தான் இருக்கும். விவோ யூஸ் பண்ற சென்சர் வேணா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லுவேன். பட் ஓவராலா கேமரா ரொம்ப சூப்பரா இருக்காது, டீசெண்டா இருக்கும். அதுலயுமே அல்ட்ராவைட் கொடுக்காது கண்டிப்பா ஒரு டிராபேக் தான். உங்க ஒப்பீனியன் என்னங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த போனோட சாஃப்ட்வேர் Android 13 பேஸ்ட் ஆன் FunktOS 13. FunktOS பத்தி நான் சொல்றது பெருசா இல்ல, உங்களுக்கே வந்து தெரியும். ப்ளோட்வேர்ஸ் கொஞ்சம் இருக்கும், கொஞ்சம் ஓரளவுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஒரு சில பேருக்கு பிடிக்கும், ஒரு சில பேருக்கு பிடிக்காது. உங்க ஒப்பீனியனை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. சாஃப்ட்வேர் அப்டேட் பத்தி பேசிங்கன்னா Android 14, 15 தருவாங்க. செக்யூரிட்டி பேட்ச் ஒரு 2 years வந்துருவாங்க. ஸோ சாஃப்ட்வேரும் அந்த அப்டேட்ஸும் ஓரளவுக்கு ஓகேங்கிற மாதிரி பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பேட்டரின்னு பாத்தீங்கன்னா 4800 mAh பேட்டரி வந்திருக்கு. ஃபாஸ்ட் சார்ஜிங் 44 வாட். அந்த 44 வாட் சார்ஜரை பாக்ஸ்ல கொடுத்துருவாங்க. ஸோ ரொம்ப ஒரு சூப்பரான ஃபாஸ்ட் சார்ஜிங் கிடையாது, மொக்கையானதும் கிடையாது, தேவையான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்திருக்கு. ஸோ பேட்டரி லைஃப் ஓரளவுக்கு நல்லா தான் வந்திருக்கும். ஏன்னா 4 Gen 1ங்கிறது ரொம்ப ஒரு
பேட்டரி அதிகமா எடுக்கிற சிப் கிடையாது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பேட்டரி நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். அண்ட் விவோவுமே ஆப்ஷன் நல்லா கொடுத்துருப்பாங்க. ஈஸியா ஒன் டேக்கான பேட்டரி பேக்கப் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். ஃபாஸ்ட் சார்ஜிங் பத்தி பேசிங்கன்னா ஒரு 1 ஹவருக்குள்ள சார்ஜ் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ ஓவரால் அது ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் ரெண்டு பாத்தீங்கன்னா பேஸ் ரெண்டே 8 GB RAM 128 GB ஸ்டோரேஜோட வரும். DDR4 RAM UFS 2.2 ஸ்டோரேஜ் வந்து கொடுப்பாங்க. ஸோ ஓவராலா இந்த போனோட பிரைசிங்னு பார்க்கும்போது நமக்கு இப்போதைக்கு நான் எடுக்கும்போது தெரியல. இந்த போனோட பிரைசிங் உங்களுக்கு அக்டோபர் 23 வந்து அபிஷியலா தெரியும். பட் என்னோட எக்ஸ்பெக்டட் பிரைசிங் பாத்தீங்கன்னா ஒரு 22 23 அந்த மாதிரி தான் லான்ச் பண்ணுவாங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரு 20க்கு கீழே எடுத்துட்டு வந்தாங்கன்னா கூட ஓரளவுக்கு இந்த ஆஃப்லைன்ல வாங்குறவங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ் சொல்லுவேன். பட் ஆனா விவோ 20,000 ரூபாய்க்கு மேல எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா அது ரொம்பவே வேஸ்ட். ஏன்னா விவோட Y100 ஓரளவுக்கு நல்லா இருந்தது. அந்த போன் வந்து 23,000 எடுத்துருந்தாங்க. பட் அந்த டிமென்சிட்டி 900 வந்துருது. மோரோவர் இதே ஸ்பெக் தான். ஸோ அந்த போன் ஓரளவுக்கு ஓகே. பட் இந்த போன் 4 Gen 1 டவுன் கிரேட் பண்ணி எடுத்துட்டு வரும்போது 20,000க்கு கீழே எடுத்துட்டு இருந்தாங்கன்னா ஓரளவுக்கு பெட்டரா வந்திருக்கும். உங்க ஒப்பீனியன் என்ன? விவோ என்ன பிரைஸ் எடுத்துருந்தா நீங்க வாங்குவீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.